நம்ம பாபினோட இந்த உள் அளவை தான் நம்ம அளக்கணும். இந்த இன்னர் ஸ்பேஸை இதை எதில் அளக்கணும்னா எம்எம்மில் அளக்கணும், இன்ச்சஸில் இல்லை. இந்த சின்ன சின்ன கூடை இருக்குல்ல, இதான் எம்எம். இதை எம்எம்மில் நாம் அளக்கும்போது 22.5 mm. இது வித்து அகலம். நீளம் 37.5 mm. இப்போது நம்ம இந்த பாபினோட நீள அகலம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்ம இதை சாஃப்ட்வேரில் கொடுத்து இதுக்கு தேவையான ஆம்ஸ் எவ்வளோ எடுக்க முடியும், இதனுடைய வாட்டேஜ் எவ்வளோ எடுக்க முடியுன்றதை நம்ம சாஃப்ட்வேர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கம்ப்யூட்டருக்கு போகலாம். நம்ம பாபினில் கண்டுபிடிச்ச டீட்டெயிலை நம்ம இப்போ இந்த ஆப்பில் கொடுக்கலாம். நம்ம இதை கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம். இதில் எல்லா லாங்குவேஜ் இருக்குது. நீங்கள் வேணால் தமிழ் வேணால் வச்சுங்க. இப்போது ஆட்டோ மோடுனா நம்ம கொடுக்குற டீட்டெயிலுக்கு பாபினுக்கு வரும், அதுவே கொடுக்கும். மேனுவலில் போயிட்டு இந்த இடத்துல இந்த ஏரோ மார்க் அழுத்துங்க. இதில் இருக்கிற பாபின் சைஸும் நம்மக்கிட்ட இருக்கிற சைஸும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி கூட கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கஸ்டமைஸ்டு பாபினில் போயிட்டு நம்மக்கிட்ட இந்த எடுத்த டீட்டெயில் லென்த்துன்னா நீளம் எவ்வளோ 37.5 போட்டோம். வித்து 22.5 கிடச்சிது. இப்போ போட்டால் நமக்கு என்ன கிடைக்கிது, 53.64 வாட்ஸ் தான் இதில் எடுக்க முடியும் இந்த கோரில். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு இந்த 53 வாட்ஸுக்குள்ளே தான் நம்ம செட் பண்ணுறது எல்லாமே வரணும். இப்போ நான் 220 வோல்ட்டுக்கு செட் பண்ணுறேன். நீங்கள் 230 வச்சுங்க. இப்போ எனக்கு 24/0/24 டிரான்ஸ்ஃபார்மர் தேவை. நான் 24/0/24ன்னு போடுறேன். 24 -0 -24 24/0/24 டிரான்ஸ்ஃபார்மர் எனக்கு 2 ஆம்ஸ் தேவை. நான் 1 ஆம்பியர் கொடுத்துக்கிறேன். 48 வாட்ஸ் வந்திருக்கு. இப்போ எனக்கு 0 -12ல் 2 ஆம்ஸ் இருக்குது இப்போதைக்கு. நான் இந்த 2 ஆம்ஸை மாற்றலை. இப்போ பாருங்கள், இது டோட்டல் வாட்ஸ் 72 கிடச்சிருக்கு. நமக்கு இங்கே எவ்வளோ வேணும், 53க்குள்ளே தான் இருக்கணும். அதனால் நான் இதை குறைச்சிக்கிறேன். நான் வெறும் 5 வாட்ஸ் வச்சுக்கிறேன். 5 வாட்ஸ் வைக்கும்போது நமக்கு 53 வாட்ஸ் கிடைக்கிது. நான் இன்னுமே குறைச்சிக்கிறேன், 4 வாட்ஸ் வைக்கிறேன். இங்கே ஆம்பியர் தானாக செட் ஆகிடும். நீங்கள் ஆம்பியர் போட்டால் வாட் செட் ஆகிடும், வாட்டு போட்டால் ஆம்பியர் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இப்போ போட்டு நாம் அலுமினியம் வேணுமா காப்பர் வேணுமா, எனக்கு காப்பர் தான் வேணும். இப்போ கால்குலேட்டுன்னு போட்டாவே நம்ம இதுக்கான வைண்டிங் காயில் எல்லாமே வந்துடும். 1175 டர்ன்ஸ், 30 kg ஒயர், 134 + 134 23 kg ஒயர், 67 டர்ன்ஸ் 29 kg ஒயர். இதை தான் நம்ம அந்த பாபினில் சுற்றினா நமக்கு 24/0/24ல் 1 ஆம்ஸ் கிடச்சிரும். 012ல் நமக்கு 0.33 ஆம்ஸ் நம்மளுக்கு அதில் கிடச்சிரும் ரிசல்ட்டில். இந்த ஆப் வேணுன்றவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதனுடைய விலையை இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த ஆப்பை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் விண்டோஸோட சாஃப்ட்வேரை நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். பிசியோட சாஃப்ட்வேர் இல்லை, நீங்கள் பிசி சாஃப்ட்வேர் அதை பார்க்க விரும்பலைன்னா கொஞ்சம் தள்ளி பார்த்துங்க. நம்ம வைண்டிங் பண்ணுற ஏரியாவுக்கு நேராகவே போயிடலாம். இதில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் கால்குலேஷனை மட்டும் பார்ப்போம். இதில் நமக்கு மற்ற ஆப்ஷனில் விற்றுட்டு வெறும் டிரான்ஸ்ஃபார்மர் கால்குலேஷனை மட்டும் பார்ப்போம். மற்ற பார்ட்டை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதில் லாங்குவேஜ் செலெக்ஷன் நம்ம பண்ண முடியும். இதில் நிறைய லாங்குவேஜ் இருக்குது. நம்மளுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு தமிழ் கூட இருக்குது. தமிழ் வேணுனாலும் தமிழ் வச்சுக்கலாம். மற்ற லாங்குவேஜுக்கும் வச்சு பார்க்கலாம். நான் என்னென்ன லாங்குவேஜ் இருக்குதுன்னு வச்சு காட்டினிருக்கேன்.
இப்போ நம்ம இங்கிலீஷ் டிஃபால்ட்டாக வச்சுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஆட்டோ செலக்ட் என்னென்னு தெரியும், ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன். பாபின் செலக்ட்னா மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா பாபின் இருக்குது, நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கஸ்டம் பாபினில் நம்மளுக்கு கிடைச்ச பாபினோட வேல்யூ போடலாம். நீளம் ஃபஸ்ட்டு போடுங்க 37.5. அடுத்து அகலம் 22.5. இதை போட்டுட்டாவே இந்த பாபின் கோரில் நமக்கு எவ்வளோ நமக்கு வாட்ஸ் எடுக்க முடியும்னு இங்கே பாருங்கள், இங்கே தெரியுது பாருங்கள், 53.64 வாட்ஸ் இதில் நமக்கு எடுக்க முடியும். இதனுடைய கோர் ஏரியா 8.44 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போது இந்த 53 வாட்ஸுக்குள்ளே தான் நம்ம என்ன கால்குலேஷன் வச்சாலும் இங்கே வைக்கணும். அதாவது நம்ம ஆம்பியர் எடுக்கிறது எல்லாமே அந்த 53 வாட்ஸுக்குள்ளே இருந்துட்டால் இந்த கோர்னால் நமக்கு ஜென்ரேட் பண்ண முடியும். இதில் இருந்த வோல்டேஜ் 220ன்னு வச்சுருக்கேன். இப்போது செகண்டரி வோல்டேஜை நம்ம 24.024ன்னு கொடுத்து 1 ஆம்பியர் கொடுத்துப்போம். ஒன் ஆம்பியர்னு கொடுத்துட்டா 48 வாட்ஸ் வருது. அடுத்து 012 கொடுப்போம். அதில் 2 ஆம்பியர் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். எதுக்காகன்னா இப்போ நம்ம 2 ஆம்பியர் கொடுக்கும்போது 72 வாட்ஸ் கிடச்சிருக்கு. நமக்கு இந்த கோரால் 72 பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. ஏன்னா இங்கே 53 தான் கேல்குலேஷன் காட்டுது. அப்போது இந்த கோரால் பாபினால் 53 தான் கொடுக்க முடியும்னா நம்ம 72 செட் பண்ணக்கூடாது. நம்ம குறைச்சிப்போம். 4 வாட்ஸ் கொடுத்துருக்கேன், 0.33 ஆம்ஸ் வந்திருக்கு. இப்படி போடும்போது நமக்கு 52 வாட்ஸ் தான் கிடைக்குது. 52 வாட்ஸ்ன்றது நம்மளுக்கு போதுமான அளவு இருக்குது, 53க்குள்ளே இருக்குது. அதனால் இது ஓகே. இப்போ நம்ம கால்குலேஷன் அழுத்தும். அந்த கால்குலேட்டர் இருக்குல்ல க்ரீன் கலரு, அதை அழுத்தின உடனே இப்போது இதுக்கான கால்குலேஷன் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இது ப்ரைமரியில் 175 சுற்று 30 கேஜி ஒயரு. செகண்டரியில் 24.024 1 ஆம்பியரு 134 சுற்று டேப்பிங் எடுத்து மறுபடியும் 134 சுற்று சுற்றணும். 23 கேஜி ஒயரு. அடுத்து செகண்டரி 2 012.33 ஆம்ஸ் 67 சுற்று 29 கேஜி. இந்த மாதிரி எத்தனை டேப்பிங் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பாபின் செலக்ட், மற்ற டீட்டெயிலெலாம் இங்கே இருக்குது, நாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம அந்த பாபினுக்கு வைண்டிங் பண்ணுவோம். மேலே
வீடியோவில் வரலையே அவன் சொக்கம் வச்சுக்கிட்டேன் எவ்வளோ பேசிட்டேன் இப்போ வைண்டிங் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ டோல் அவுட் செக்ஷனில் நான் மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ சுவிட்சை போடுறேன். 12.5 நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம வந்து இன்புட் 220 வோல்ட்டு 24.6 வோல்ட்டு நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அவுட்புட்டு ஒரு செக்ஷனுக்கு வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு செக்ஷன் பார்ப்போம். அதே 24.6 வோல்டேஜ் நம்மளுக்கு இன்னொரு செக்ஷனில் வந்துட்டு இருக்குது. அப்போ நம்ம போட்ட வைண்டிங் பக்காவாக வேலை செஞ்சுட்டு இருக்குது. நம்ம போட்ட கால்குலேஷன் கரெக்டாக டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. நம்ம அப்படியே 12 வோல்ட் செக்ஷன் பார்ப்போம். கிடைக்குது 12 வோல்ட் செக்ஷனில். நம்ம பண்ண வைண்டிங் ஓகே. இப்போ நம்ம இதுக்கு வந்து வார்னிஷ் அடிக்கணும். அதாவது இந்த வைப்ரேட்டிங்லாம் குறையிறதுக்காக நம்ம வார்னிஷிங் போடணும். வேறு ஒன்றும் இல்லை. கோர் லூஸாக இருக்குது.